ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என் மகதேன் வந்து குழந்தைங்களுக்கு நெல்லிக்காய் சாதம் செய்கிறாப்புல. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்குன்னு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கு, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்காப்புல, கடலைப்பருப்பு இப்போ போட்டிருக்கு, இப்போ பச்சை மிளகா ஒரு பீஸ் கட் பண்ணி போட்டிருக்கு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் பெரியனா போதும். வெங்காயத்தூள் போட்டுக்கிடுவோம், அப்படின்னாத்தே வாசமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பேரனுக்கு வந்து காலையில் சப்பாத்தி பால் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனுக்கும் எண்ணெய் இல்லாத ரொட்டி செஞ்சுக்கிடுவோம். நல்லா நெல்லிக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே வேகட்டும். சப்பாத்திக்கு வந்து இந்த மாதிரி இப்படி திருப்பி விட்டுறணும் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடணும். அப்புறம் சிம்மில் வச்சிடணும். பிறகு இப்படி அடுப்பில் போட்டிங்கன்னா புஷ்ஷுன்னு வந்துடும் பாருங்கள். இதே எண்ணெய் இல்லாத சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. இப்போ 1/2 லெமன் புளிஞ்சா போதும், 2 குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு. பெரியவங்கன்னா 1 லெமன் புளிங்க. நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ சாதம் 2 குழந்தைங்க சாதம் போட்டுக்கிடுவோம். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லிலாம் போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால போடலை. நாங்கள் நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது எல்லாமே போட்டு